ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ட்ரா டிபி சேனல். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் வாகன ஓட்டுநர்களுக்கான ஒரு முக்கியமான அப்டேட்டை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நாம் வீடியோவை பார்க்கலாம். அதாவது ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் பார்த்தீங்கன்னாக்கா ஃபாஸ்டேக் விதிமுறைகள் புதுசாக நடைமுறைக்கு வருது. அது என்ன அப்படின்றத தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். டோல் கட்டணம் செலுத்த மற்றும் டோல்கேட்களில் நெரிசலை குறைக்கும் விதமாக உருவாக்கப்பட்ட ஃபாஸ்டேக் ஆன புதிய விதிமுறைகள் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வருகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா NPCI வெளியிட்டுள்ள புதிய வழிகாட்டுதல் படி குறிப்பாக ஃபாஸ்டேக்கான KYC சரிபார்ப்பை செய்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஆகஸ்ட் 1 முதல் கட்டாயமாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் ஏற்கனவே ஃபாஸ்டேக் வச்சுருந்தீங்கனாலும் உங்களுடைய KYC நீங்கள் சரிபார்த்துக்கணும். இது ஆகஸ்ட் 1 முதல் கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே பல விதிகள் இருந்தாலும் ஃபாஸ்டேக்கான புதிய KYC விதிமுறை கட்டாயமாக்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபாஸ்டேக் புதிய விதிகளின்படி KYC அக்டோபர் 31ஆம் தேதிக்குள் முடிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபாஸ்டேக் சேவைகளை வழங்கும் நிறுவனங்கள் 3 முதல் 5 ஆண்டுகளுக்கு முன்பு வழங்கப்பட்ட அனைத்து ஃபாஸ்டேகளுக்கும் KYC அக்டோபர் 31ஆம் தேதிக்குள் முடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டேகை எந்தெந்த நிறுவனங்கள்லாம் 3 அல்லது 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி வழங்கினாங்களோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபாஸ்டேக்னுடைய KYC அப்டேட் பண்ணணும். அதாவது அக்டோபர் 31க்குள்ளே அப்டேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த செயல்முறை ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் தொடங்குறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபாஸ்டேக் வாடிக்கையாளர்கள் NPCI வழிகாட்டுதலின்படி இந்த காலகட்டத்தில் தங்கள் KYC புதுப்பிக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. பழைய வாகன உரிமையாளர்களுக்கான முக்கிய அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் நிறுவனங்கள் NPCI உத்தரவுகளை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் 3 முதல் 5 ஆண்டுகள் பழமையான ஃபாஸ்டேகளான KYC புதுப்பித்தல் மற்றும் 5 ஆண்டுகளுக்கு மேல் உள்ளவற்றை அக்டோபர் 31ஆம் தேதிக்குள் மாற்றுதல் ஆகியவை அடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாகன உரிமையாளர்கள் தங்கள் KYC அக்டோபர் மாதத்துக்குள் முடிக்க வேண்டியது அவசியமாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா 5 ஆண்டுகள் பழமையான ஃபாஸ்டேக் மாற்றுதல். ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா 3 வருட ஃபாஸ்டேக்கான KYC புதுப்பிக்கிறது. மூணாவது பார்த்தீங்கன்னா வாகன பதிவு எண் மற்றும் சேஸ் எண்ணை ஃபாஸ்டேக்குடன் இணைக்கிறது. அதாவது உங்களுடைய வாகனத்தினுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் சேஸ் நம்பரையும் ஃபாஸ்டேக்குடன் இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. புதிய வாகனம் வாங்கிய 90 நாட்களுக்குள் பதிவு எண்ணை புதுப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டேக் வழங்குநர்கள் தங்கள் தரவு தளங்களை சரிபார்க்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. காரின் முன் மற்றும் பக்க புகைப்படங்களை தெளிவாக பதிவேற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபாஸ்டேக் ஒரு மொபைல் எண்ணுடன் இணைக்கப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க. KYC தேவைகளை அக்டோபர் 31ஆம் தேதிக்குள் நிறைவு செய்ய வேண்டும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஃபாஸ்டேக்கான புதிய விதிமுறைகள் விரைவில் நடைமுறைக்கு வர இருப்பதால் வாகன உரிமையாளர்கள் தங்கள் ஃபாஸ்டேக் விவரங்களை புதுப்பிப்பதை உறுதி செய்ய வேண்டும். KYC விவரங்களை சரிபார்த்தல், பழைய ஃபாஸ்டேக்களை மாற்றுதல் மற்றும் வாகன விவரங்களை இணைத்தல் போன்ற நடவடிக்கைகளை அக்டோபர் 31ஆம் தேதிக்குள் முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலம் டோல் கட்டணம் செலுத்தும் செயல்முறை மேம்பட்டு போக்குவரத்து நெரிசல் குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுறத தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், யாரெல்லாம் ஃபாஸ்டாக் வச்சுருக்கீங்களோ உங்களுடைய KYC பார்த்தீங்கன்னாக்கா அக்டோபர் 31ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் புதுப்பிச்சிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.